இப்போது நியூஸில் போய்க்கிட்டு இருக்குது திருப்பரங்குன்ற கோவில் பிரச்சனை. திருப்பரங்குன்ற கோவில் பறிபோகும்னு போராட்டம் நடத்துகிறாங்க. இது அவசியமா? கடவுளை கடவுளை பக்தர்கள் காக்க வேண்டுமா, இல்லை பக்தர்களை கடவுள் காக்கணுமா? கடவுளை பக்தர்கள் காக்க வேண்டுமா, பக்தனை கடவுள் காக்க வேண்டுமா? எல்லாரும் நினைக்கிறோம் கடவுளை கடவுள் தான் நம்மளை காக்கிறான்னு. ஆனால் உண்மையாக என்னன்னா கடவுளை நாம தான் காப்பாற்ற வேண்டியது இருக்கு. ஆதாரம் இருக்கா நம்மக்கிட்ட? ராமர் கோயில்னு ஒன்று இருந்தது அயோத்தியில். அது 460 வருஷமாக அந்த கோவில் கேஸில் இருந்தது. அது தீர்க்க முடியல. கடவுளே அதை தீர்த்துக்கல. 460 வருஷமாக அவருக்கு சரியான நீதி வழங்கப்படாமல் இருந்தது. அந்த கோவிலை அபகரித்து அதுக்கு மேலே பாபர் மசூதியை கட்டினது கடவுளே கட்டிக்க மாட்டார். தனக்கு மேலே, தன்னோட கோவிலுக்கு மேலே தானே பாபர் கோவிலை கட்டிப்பாரா நம்ம ராமர்? அப்போ கட்டினது யார்? மனுஷனுக்கு தான் கட்டினாங்க. அந்த மனிதர்களை எழுத்து நிற்க நம்மளால் அப்போ முடியல. இஸ்லாமியர்கள் படையெடுத்து நாட்டை பிடிக்கும்போது நம்மளால் காப்பாற்றிக்க முடியல. அப்புறம் கோயில் எங்கே காப்பாற்றிக்கிறது? அந்த வரலாறை படித்தா தெரியும். 1000 பேர் அந்த கோயிலை காப்பாற்றுறதுக்காக போராடி போராடி செத்து போனாங்க. அந்த கொடூரமான வரலாறுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது நம்ம ஊரில் நடக்கலை, அது அயோத்தியில் நடக்கு. அந்த வரலாறை நம்ம படிக்கலை, அதனால் நமக்கு தெரியல. 1000 மக்கள், சன்னியாசிகள், இந்துக்கள் போராடி போராடி உயிரை விட்டுருக்காங்க, கொன்னுட்டானுங்க. அவ்வளோ கொடூரமாக இவ்வளோ பேரை கொண்டு இருக்காங்க, காப்பாற்றவே முடியல. கடைசியாக பக்தியோட, அந்த கடவுளோட பக்தியோட செருப்பு கூட போடாமல் சுப்ரீம் கோர்ட்டு உள்ள ஹாலில் செருப்பு கூட போடாமல் தவம் இருந்து பராசரருங்கிற ஒரு மகான் அட்வொகேட்டாக இருந்து அவர் வாதாடி ஜெயிச்சு கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த கோவில். இதை யார் காப்பாற்றினா? இதுக்கு இவருக்கு சாதகமாக அயோத்தி கவர்மெண்ட்டு, இவருக்கு உதவியாக மத்திய அரசு, எல்லாம் பிஜேபியோட அரசாக இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தானே அந்த கோயிலை கட்ட முடிஞ்சுது. பிஜேபி அரசோட தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றாக பல காலம் சொல்லப்பட்டு வந்தது நிறைவேறியது. அப்போ அவங்க தானே நிறைவேற்றினதாக அர்த்தமாக இருக்கிறது. எல்லாமே மனிதர்கள் தானே. கடவுள் தான் செஞ்சார் அப்படின்னாக்கா ஏன் 460 வருஷமாக அவரால் அவரோட கோயிலை சீரும் சிறப்பமாக கட்டி வளர்த்துக்க முடியல? அப்படி இல்லை. கடவுளை நாம் காப்பாற்றணும், கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். கடவுளை நாம் காப்பாற்றினாக்க கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். முதல்ல யாருக்கு பொறுப்பு அதிகம்னாக்கா மனுஷனுக்கு தான். மனிதர்களால் தான் இறைவனை காப்பாற்றப்பட வேண்டும். அந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறதுக்கு போராட்டம் வேணுமா? கடவுளை நம்ம காப்பாற்றிக்கணுமா? அவரே அவரை காப்பாற்றிக்க மாட்டாரா? அப்படின்னா அங்கே இருக்கிற முருகரும் சரி, அதுக்கு மேலே இருக்கிற ஈஸ்வரனும் சரி காப்பாற்றிக்க மாட்டாங்க. நாம் தான் காப்பாற்றணும். மக்கள் தான் போராடணும். மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மளோட உரிமைகளை விட்டு கொடுக்காம நாம் தான் காப்பாற்றணும். இப்போ இருக்கிற அரசாங்கம் நமக்கு சாதகமாக இருக்காது. அயோத்தியில் நடந்த மாதிரி ஒரு மாறுதலான ஒரு அரசாங்கம் வரணும். இந்தியா தலைமை மாறின மாதிரி தமிழ்நாட்டு தலைமை மாறணும். இப்படிலாம் மாறுற பட்சத்தில் தான் நம்மளோட கோயில்கள்லாம் சுபிக்ஷமாகும். அந்த கோயில்களுக்கெல்லாம் உருவேற்றப்படும், சக்தி ஏறும். அந்த கோயிலெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும். ஆக இறைவனே காப்பாற்றிப்பான் அப்படின்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து
நம்மளோட கோயில்களெல்லாம் நாம் காப்பாற்றணும். ஒரு குலதெய்வமே வச்சுங்களேன், குலதெய்வத்து கோயிலெல்லாம் நீங்கள்லாம் எவ்வளோ சண்டை சச்சரவுலாம் போட்டு அந்த கோயிலெல்லாம் காப்பாற்றுறாங்க, பார்த்துக்கிறீங்களா? அவங்களே காப்பாற்றிக்கணும் விட்டுற வேண்டியது தானே? விடுறது இல்லையா? நம்ம தான் அந்த கோயிலை காப்பாற்றணும். அப்போ தான் அந்த குலத்தை அந்த தெய்வம் காக்கும். நீ கோயிலை காப்பாற்றணுன்னா அந்த கோயிலோட தெய்வம் உன் குலத்தை காப்பாற்றுச்சு. குலதெய்வம் குலத்தை காப்பாற்றும் இல்லையா? அப்போது உன்னோட கலாச்சாரத்தை, மதத்தை, பண்பாடை, உன்னோட மாண்பை, உன்னோட பழக்க வழக்கங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டனா உன்னோட மதத்தை நீ காப்பாற்றணும். உன்னோட மதத்தை காப்பாற்றணும். உன்னோட மத வழிபாட்டு தலங்களை நீ காப்பாற்றியே ஆகணும். ஆக கடவுள் காப்பாற்றிப்பாரான்னு கேட்டது வந்து அவர் காப்பாற்றிக்க மாட்டாரா? கடவுளை போய் நம்ம காப்பாற்றணுமானாக்கா கடவுளெல்லாம் காப்பாற்றலை. கடவுளோட கோயிலை தான் நம்ம காப்பாற்ற போகிறோம். கோயில்களை நம்ம காப்பாற்றணும். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ கோயில் காணாமல் போயிருக்கு. நீங்கள் மாதம் ஒரு யூடியூப் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்க்கலாம். மாதம் ஒரு கோயிலாச்சும் இடிக்கிறத பார்க்கலாம். இந்த 3.5 வருஷத்தில் 350 கோயிலுக்கு மேலே இடிக்கப்பட்டிருக்குது நம்ம வீடியோவில் பார்க்குறோம். எங்கே காப்பாற்றிக்கினார் கடவுள்? அவருக்கு என்ன வந்தது? நம்மளால் அவருக்கு தேவை இருக்கா? அவரால் நமக்கு தேவை இருக்குதா? நம்மளால் கடவுளுக்கு தேவையா? கடவுள் தேவை நமக்கு கடவுள் தேவையா? கடவுளுக்கு நாம தேவையானா? நமக்கு தாங்க கடவுள் தேவை. நமக்கு தேவைன்னா என்ன பண்ணணும்? அவரை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. அவரையும் காப்பாற்றிப்பார். அவரே உனக்கும் வந்து அருள் கொடுப்பாரா? நீ அவருக்கு என்ன தான் செய்ய போகிற? கடவுளுக்கு நீ என்ன தான் செய்ய போகிற? இப்போ பாருங்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்லாம் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. காரணம் என்ன? அவங்க மதத்தை காப்பாற்றிக்கணும்னு படுறாங்க. தங்களோட மதங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சிறுபான்மையினர் பாடுபடுகிறார்கள். அதனால் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறது என்ன காரணம்? கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? அவங்க மத வழிபாடுகளில் விருத்தி பண்ண முடியாதுன்றதுனால தான். அவங்களோட மதத்தை விருத்தி பண்ண முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ முடியாது அப்படிங்கிற அச்சத்தினால தான். அது வெறும் அச்சம்தான். அந்த அச்சத்தின் காரணமாக பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 கட்சி அந்த கொள்கையில் இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு 10 கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒரே கூட்டமைப்பாக இருக்குது. அந்த கூட்டணியை கூட மற்றவங்களால உடைக்க முடியல. ஏன்னா இந்து மதம் வேணான்னு சொல்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒத்துமையாக இருக்கிறாங்க, ஒரே கொள்கையோடு இருக்காங்க. என்ன கொள்கை? இந்து மதம் வேணாங்கிற கொள்கையில். ஆனால் இந்துக்களுக்கு தான் அந்த ஒற்றுமை இல்லை. இந்துக்களுக்கு அந்த ஒற்றுமை இருந்திருந்தால் மதத்தை முதல்ல காப்பாற்றிப்போம், அப்புறமா நம்ம கொள்கையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யார் மதத்தை காப்பாற்றுறதுல பிரதானமானவனாக இருக்கிறானோ அவனை தலைமை ஏற்றுக்கிட்டு அவங்களோட கூட்டணி அமைச்சிக்கணும். இதுதான் சிறந்த வழி. இல்லைன்னா ஒரு கோயிலை கையிலேருந்து வைப்போம். கோயிலில் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு நேற்று வந்து இந்த மீசை பெருசாக வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர் ஆனார். என்னவோ வேலுன்னு. ஆமாம், பேர் கூட வந்துட்டு. இப்போ கோயில்களை பற்றியெல்லாம் கடைசியாக அவர் தான் ஆய்வு செஞ்சார், ஆஃபீஸராக இருந்தார். அவர் இப்போ அதில் ஆய்வு செஞ்சு அவர் வந்து அப்படியே ஒரு கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ, நம்ம பணம்லாம் இவ்வளோ போதே, கோயிலோட பணம்லாம் வீணாக போதே, கோயிலில் கொள்ளடிக்கிறாங்களேன்னு அவர் வருத்தப்படுறார் இல்லையா? அந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்களாலே முடிய மாட்டேங்குது. வெளியே ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாங்க, இப்போ அவங்க மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. கோயிலை கஷ்டப்படுறதுக்கு அங்கே ஒருத்தனும் இங்கே ஒருத்தனமா சில பேர் தான் கஷ்டப்படுறாங்க. 1-2 கட்சி தான் இந்து முன்னணி கஷ்டப்படுது. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து கோயிலை பற்றியெல்லாம் இருக்குது, அதை பற்றியான ஒரு கேஸாக போட்டு ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ஒரு ஐயர் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, இந்த ஐபிஎஸ் ரிட்டையர்டு ஐபிஎஸ் இவர் கஷ்டப்படுறாரு. இப்படி தான் சில பேர் தான் இருக்கிறாங்க. கை விட்டு என்ற அளவுக்கு 5-10 பேர் கூட இல்லைங்க. நம்மெல்லாம் ஒத்துமையாக இருந்து, இந்துக்கள்லாம் ஒத்துமையாக இருந்து
கட்சிக்குள்ளே இருக்கிற சமாச்சாரத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம், மற்ற விஷயங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு மதத்தை காக்கிற வேலையில் பார்க்கணும். அப்படி பார்க்குற பட்சத்தில் உங்களோட மதங்கள் உங்களுக்கு காக்கப்படும். உங்களோட கோயில்கள், நம்மளோட கோயில்கள் எல்லாம் காக்கப்படும். நம்மளோட கோயில் பணங்கள் எல்லாம் காக்கப்படும். கோயிலோட சொத்துக்கள் எல்லாம் காக்கப்படும். இதெல்லாம் காத்து இருந்தாக்கா நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம வாழ்க்கை இலகுவாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் ஒரு குரூப்பாக வெளியே போகணும். பிராமணர்கள்லாம் இப்போ எல்லாரும் போயிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க, வெளிநாடுகளில் செட்டில் ஆகிட்டாங்க. அதில் முக்கியமாக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே இருந்து கோயிலில் பூஜை பண்ணுற வேலைலாம் விட்டுட்டு ஐடிக்கு போனால் அதுக்கப்புறம் அங்கே இங்கே போயிட்டு அமெரிக்காவில் போய் அங்கே கோயில் கட்டினா அவன் பாட்டு நிம்மதியாக இருக்கிறான். ஏற்று போராட முடியல அவங்களால அரசாங்கத்தை ஏற்று போராட முடியல, திராவிட கொள்கை ஏற்று போராட முடியல. அவங்களுக்கு இங்கே ஒரு சலுகையும் இல்லை. அதனால் அவங்களாம் போயிட்டாங்க. இப்போ அடுத்தது நாமளும் பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் சாமி தன்னை காப்பாற்றிப்பாருன்னு கேர்லெஸ்ஸாக இருக்காமல் நாம் தான் கோயிலை காப்பாற்றணும். நாம் கோயிலை காப்பாற்றினா தான் சாமி அங்கே வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணாதான் நம்மளை அவர் காப்பாற்றுவார். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க. நன்றி, வணக்கம்.